அமேசான் தான் பூமியில உள்ள ரொம்ப பெரிய மலைக்காடு. 55 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள அமேசான் மலைக்காடு கிட்டத்தட்ட தென் அமெரிக்க கண்டத்தோட 40% நிலப்பரப்பை ஆக்கிரமிச்சு பல நாடுகள்ல தன்னோட எல்லையை பரப்பியிருக்கு. இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள பலவிதமான பூச்சிகள், செடி கொடி, மரம், பறவை, விலங்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களை பத்தி தான் இப்போ தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணிருங்க. டேஞ்சரஸ் ட்ரைப்ஸ். அமேசானோட பல இடங்கள்லையும் குறிப்பா அமேசானோட பிரேசில் பகுதியிலையும் நிறைய பழங்குடியின மக்கள் வாழ்றாங்க. அதுல ஒரு சில இனங்களை தவிர நிறைய பழங்குடியின மக்கள் வெளி உலக தொடர்பை விரும்புறதில்ல. அதுல குறிப்பிட்டு சொன்னா பிரேசில் மற்றும் பெரு எல்லைக்கு பக்கத்துல சில பழங்குடியினங்கள் இருக்கான். அந்த மக்கள் அவங்க இடத்துக்குள்ள வெளியாட்கள் வந்தா ஈட்டி, அம்பு மாதிரியான ஆயுதங்களை வச்சு தாக்குவாங்களாம். அந்த பக்கமா பிளேன் போனா கூட அதை அம்பு விட்டு தாக்குவாங்களாம். இதனாலேயே நிறைய பேர் அந்த பகுதிக்கு போறதை தவிர்க்கிறாங்க. ஆனா ஒரு சிலர் வேணும்னே அந்த பக்கமா போய் அந்த மக்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி செய்யறாங்க. ஆனா அந்த பழங்குடியின மக்கள் புதுசா யாரை பார்த்தாலும் தாக்குறாங்க. அவங்க இப்படி தாக்க என்ன காரணம் இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. பிளாஸ்டிக் ஈட்டிங் மஷ்ரூம். இன்னைக்கு இருக்க சூழல்ல பூமியோட பெரிய பிரச்சனை பிளாஸ்டிக். இந்த பிரச்சனைக்கும் அமேசான்ல ஒரு தீர்வு இருக்கு. அது என்னன்னா, ஏல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற அமெரிக்க பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சில மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அமேசான்ல ஒரு வித்தியாசமான காளானை கண்டுபிடிச்சாங்க. அந்த காளானை பயன்படுத்தி அதிகமா பயன்படுத்துற பிளாஸ்டிக்கான பாலியூரித்தேனை மக்க வைக்க முடியுமா? பெஸ்டலோடியோப்சிஸ் மைக்ரோஸ்போரா அப்படிங்கிற அந்த காளான் பிளாஸ்டிக்கை நேரடியா சாப்பிடாது. அதுக்கு பதிலா இந்த காளான் பிளாஸ்டிக் மேல வளரும். அப்படி வளரும் போது அந்த காளான் பாலியூரித்தேன் மூலக்கூறுகளை உடைச்சி அதுல இருந்து தான் தனக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்கும். இந்த வேலை நடக்கும்போது அந்த பிளாஸ்டிக் வேகமா சிதைஞ்சி கரிம பொருள், அதாவது இயற்கையை பாதிக்காத மக்கும் பொருளா மாறும். இந்த வழிமுறை மூலமா பிளாஸ்டிக் கழிவை ரொம்பவே குறைக்க முடியும். இப்போ சில ஆய்வாளர்கள் அந்த காளானை பயன்படுத்தி ஒவ்வொரு வீட்லையும் பிளாஸ்டிக் கழிவை மக்க வைக்கிற மாதிரி சின்ன கருவியை உருவாக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மேன் ஆஃப் தி ஹோல். உலகத்திலேயே அதிக தனிமையான மனிதனா சொல்லப்படுற ஒருத்தர் தான் இந்த நபர். சுமாரா 50 வயசுள்ள இவர் அமேசான்ல கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளா தன்னந்தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காராம். பழங்குடி இனத்தை சேர்ந்த இவரை பிரேசில் அரசு தான் தூரத்துல இருந்து வீடியோ எடுத்து செய்தியா வெளியிட்டு இருக்கு. அந்த செய்தியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த நபர் ஒரு பெயர் தெரியாத பழங்குடி இனத்தை சேர்ந்தவராம். 1995 சமயத்துல அவரோட கூட்டத்தில் இருந்த மத்தவங்களை உள்ளூர் விவசாயிகள் கொன்னுட்டாங்களாம். அந்த தாக்குதல்ல தப்பிச்ச ஒரே ஆள் இவர் தானாம். அவரு விலங்குகளை வேட்டையாடவும் தான் மறைஞ்சு வாழவும் பல இடங்கள்ல குழிவெட்டி வச்சதாலதான் அவரை மேன் ஆஃப் தி ஹோல் அப்படின்னு சொல்றாங்க. அவரோட இனம் தான் அழிஞ்சிருச்சு. அவராவது கடைசி வரைக்கும் அவர் நினைச்ச மாதிரி வாழட்டும்னு சொல்லி பிரேசில் அரசு சில அதிகாரிகளை நியமிச்சிருக்கு. அவங்க தூரத்துல இருந்தபடியே அவரை கண்காணிச்சு வெளியாட்கள் யாரும் அவரை நெருங்காம பாத்துக்குவாங்களாம். பாயிலிங் ரிவர். அமேசானோட பெருநாட்டு எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வினோதமான ஆறு தான் பாயிலிங் ரிவர். உலகத்திலேயே பெரிய வெப்ப ஆறுன்னு சொல்லப்படுற இந்த அமேசான் பாயிலிங் ரிவரோட நீளம் 6.5 கிலோமீட்டர், அகலம் சுமார் 80 அடி, ஆழம் 60 அடி. இது மாதிரியான வெப்ப ஆறு மற்ற சில இடங்கள்லையும் இருக்கு. அதெல்லாம் எரிமலைக்கு பக்கத்துல இருக்கதால தான் சூடான தண்ணியோட இருக்கும். ஆனா இந்த அமேசான் பாயிலிங் ரிவர் எரிமலை இல்லாமையே கொதிக்கிற அளவுக்கு சூடா இருக்கு. இந்த வெப்ப ஆறு 3 பகுதியா பிரிஞ்சிருக்கு. அது எல்லாமே எல்லா நேரமும் கொதிச்சு நீராவியோடையே இருக்குமா. இது இல்லாம அதோட பல இடங்கள்ல சின்னதாவும் பெருசாவும் நிறைய நீர்வீழ்ச்சியும் இருக்கு. அது எல்லாமே பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். ஆனா அதுல இறங்குனா உடம்பு வந்து சாக வேண்டியதுதான். இதோ இந்த பாம்பு மாதிரி. கோல்டன் லயன் டேமரின் மங்கி. அமேசான்ல வாழக்கூடிய பார்த்த உடனே ஆச்சரியப்படுத்துற ஒரு குரங்கு இனம் தான் கோல்டன் லயன் டேமரின். இதோட உடம்பு முழுக்க தங்கம் மாதிரி பளபளப்பான முடியும், கழுத்து பகுதியில சிங்கம் மாதிரியே தங்க நிறமும் பழுப்பு நிறமும் கலந்த அடர்த்தியான பிடரி முடியும் இருக்கும். அதனால அதை புதுசா பார்க்குற நிறைய பேர் அது சிங்கமா இல்ல குரங்கான்னு குழம்பி போறாங்க.
இது ரொம்பவே அரிய வகை குரங்கு. ஆய்வாளர்கள் அதை கண்டுபிடிச்ச சமயத்துல அந்த இனத்துல ஏறக்குறைய 200 குரங்கு தான் இருந்துதான். அதுக்கப்புறமா ஆய்வாளர்களும் சில விலங்கு நல ஆர்வலர்களும் செஞ்ச முயற்சியால அந்த குரங்கோட எண்ணிக்கை 2500 தொற்றுக்கு. ஆனா இது ரொம்ப அதிகமான அளவு இல்ல. 1970ஆம் ஆண்டு அழிவோட விளிம்புல ரொம்ப ஆபத்தான இடத்துல இருந்த லயன் டேமரின் 2003ஆம் ஆண்டு அழிவோட விளிம்புக்கு வந்திருக்கு. அது பாதுகாப்பான இடத்துக்கு வர இன்னும் கொஞ்ச காலமாகும். அப்படி ஆகும்போது இந்த வினோதமான மற்றும் அழகான குரங்குகள் அமேசான் காட்டோட பல இடங்கள்ல பரவும். பீனட் ஹெட் இன்செக்ட், கடலைக்காய், அதாவது வேர்க்கடலை மாதிரியான தலையோட இருக்கக்கூடிய இந்த பூச்சி அமேசான்ல வாழுது. இத பத்தி உள்ளூர் மக்கள் நிறைய பயங்கரமான கதைகளை சொல்றாங்க. அதுல ஒரு பொதுவான கருத்து, அந்த பூச்சி விஷத்தன்மை உள்ள பூச்சி, அது கடிச்சா மரணம் நிச்சயம், அதை தடுக்கணும்னா சில குறிப்பிட்ட வேலையை செய்யணும். ஆனா இது எதுவுமே உண்மை இல்லை. உண்மையில இந்த பூச்சிக்கிட்ட விஷமே இருக்காது. இதோட வாய் பட்டாம்பூச்சியோட வாய் எப்படி இருக்குமோ அப்படி ஸ்ட்ரா மாதிரி தான் இருக்கும். அதுல பல்லே இருக்காது. அதனால இந்த பூச்சியால யாரையும் கடிக்க முடியாது. சில நேரத்துல இந்த பூச்சியை லேண்டன் ஃப்ளை, அலிகேட்டர் பக் அப்படின்னு கூட சொல்றாங்க. இது அமேசானோட பிரேசில், ஈக்வடார், கொலம்பியா, வெனிசுவேலா மற்றும் பொலிவியா பகுதிகளில் காணப்படுது. இந்த பூச்சி பார்க்க பயங்கரமா இருந்தாலும் உண்மையில ரொம்பவே சாதுவானது. இதோட ரெக்கையில கண் மாதிரியான வடிவம் இருக்கும். அதை வச்சுதான் இது அதோட எதிரியை ஏமாத்தி தப்பிக்குது. இது இல்லாம அதோட உடம்புல வரக்கூடிய மோசமான துர்நாற்றமும் அதை எதிரிகள் கிட்ட இருந்து காப்பாத்தும். வாக்கிங் பாம் ட்ரீ, இது வரைக்கும் பார்த்ததுலேயே ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் இதுதான். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மரம் அதுவாவே நடந்து போகுமா. அது எப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம். அமேசான்ல மொத்தமா மதிப்பிடப்பட்ட சுமார் 80,000 தாவர இனங்கள்ல ஒண்ணுதான் இந்த வினோதமான மரம். சாக்ரெட்டா எக்ஸோரைசா அப்படிங்கிற இந்த மரம் பனை மரத்தோட தொடர்புள்ளது. இதோட வேர்கள் மண்ணுக்கு கீழே மட்டும் இல்லாம வெளியேயும் இருக்கும். எல்லா மரம் மாதிரியே இதுக்கும் நீர், சத்தான மண், சூரிய ஒளி இதெல்லாம் தேவை. இதுல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சா கூட அந்த மரம் புது வேர்களை எல்லா திசையிலையும் பரப்புமா. அதுல எந்த பக்க வேர்ல முன்னாடி சொன்ன நீர், சத்தான மண், சூரிய ஒளி இந்த எல்லா விஷயமும் நல்லா கிடைக்குதோ அதை மட்டும் அப்படியே வச்சுட்டு மற்ற வேர்களை அதுவாவே கலட்டி விட்டுட்டு மொத்த மரமும் தேவையான சத்து கிடைக்கிற இடத்துக்கு நகருமா. இந்த செயல்பாடு ஒரு நாள் 2 நாள்ல நடக்கிறது இல்ல, ரொம்ப மெதுவா தான் நடக்கும். அதனால அந்த மரத்தை தொடர்ந்து வருஷ கணக்குல கண்காணிச்சாதான் அது நகர்ந்து போறது தெரியும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சில்க் ஹெஞ்ச் ஸ்பைடர், அமேசான்ல வாழக்கூடிய ஒரு வினோதமான சிலந்தி தான் சில்க் ஹெஞ்ச் ஸ்பைடர். இந்த சிலந்தி அதோட நூலை வச்சு பிரிட்டிஷோட ஸ்டோன் ஹெஞ்ச் மாதிரியான அமைப்பை உருவாக்குது. அந்த அமைப்பை சில்க் ஹெஞ்ச் அப்படின்னு பெரு நாட்டுல சொல்றாங்க. அந்த சில்க் ஹெஞ்ச்ல நடுவுல ஒரு கோபுரம் மாதிரியான அமைப்பும் அதை சுத்தி வேலி மாதிரியான அமைப்பும் இருக்கு. அந்த சில்க் ஹெஞ்சை உருவாக்குற சிலந்திய சமீபத்துல தான் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட டிஎன்ஏ வேற எந்த சிலந்தியோடையும் ஒத்து போகலையாம். அதனால அந்த சிலந்திய பத்தி கண்டுபிடிக்க வேண்டிய தகவல் இன்னும் நிறைய இருக்கு. சில்க் ஹெஞ்சோட கோபுர அமைப்புக்குள்ளதான் அந்த சிலந்தி முட்டையிடுது. அந்த முட்டையிலிருந்து வெளியே வரக்கூடிய சின்ன சிலந்தி கோபுரத்தை கிழிச்சு வெளியே வருது. மற்ற சிலந்திகள் வேற மாதிரி முட்டையிடும் போது இந்த சிலந்தி மட்டும் எதனால இப்படி செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க இப்போ சில ஆய்வாளர்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். ஜெயின் ஃபிஷிங் ஸ்பைடர், எல்லா சிலந்திக்கும் இருக்க ஒரு பொதுவான குணம் மனிதர்களை பயமுறுத்துறது. அமேசான்ல உள்ள இந்த ஜெயின் ஃபிஷிங் ஸ்பைடர் பயத்தை மட்டும் இல்லாம ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துது. எப்படின்னா, இது மற்ற சிலந்தி மாதிரி சின்ன சின்ன பூச்சிகளை அதோட வலையை பயன்படுத்தி பிடிச்சு சாப்பிடாம நேரடியா தண்ணியில இறங்கி மீன்களை தான் வேட்டையாடி சாப்பிடும். இந்த சிலந்தியால தண்ணி மேல நடக்கவும் நீச்சல் அடிக்கவும் தண்ணிக்குள்ள மூழ்கவும் முடியும். இதுக்கு அதோட காலில் உள்ள மென்மையான முடி உதவி செய்யுது. அது மென்மையா இருக்கதால தான் தண்ணி மேல நடக்க முடியுது. அதே முடியில சின்ன சின்ன காற்று குமிழ் இருக்கதால அதை வச்சுதான் இந்த சிலந்தி தண்ணிக்குள்ள மூச்சு விடுமா. இந்த சிலந்தி அதோட அளவுக்கு தகுந்த மீன்களை தண்ணியிலேயே வேட்டையாடி அதை தரைக்கு இழுத்துட்டு வந்து சாப்பிடுது. மீனை வேட்டையாடுற இந்த சிலந்தி பெரு, ஈக்வடார், பிரேசில், வெனிசுவேலா அப்படின்னு நிறைய இடங்கள்ல வாழுது. ஹோட்ஸின் பேர்டு, ஹோட்ஸின் அப்படிங்கிற இந்த பறவை தான்
அமேசான்ல வாழக்கூடிய அதிக துர்நாற்றம் வீசக்கூடிய பறவையாம். இந்த பறவையோட உடம்புல இருந்து மாட்டு சாணம் மாதிரியான மனம் வெளிப்படுமா. அதுக்கு அதோட செரிமான மண்டலம் தான் காரணம். இந்த பறவை சாப்பிடக்கூடிய சாப்பாடு முழுசா செரிமானமாக குறைஞ்சது 45 மணி நேரம் ஆகுமா. அந்த சமயத்துல இந்த பறவை மாடுகள் மாதிரி சாப்பிட்ட உணவை வாய்க்கு கொண்டு வந்து அசை போட்டுக்கிட்டே இருக்குமா. இப்படி மாடு மாதிரி செய்யக்கூடிய பறவை இது மட்டும்தானா. இந்த ஹோட்ஸின் பறவை இப்படி அதோட உணவை அதிக நேரம் வயிற்றிலேயே வச்சிருக்கதால தான் அதோட உடம்புல இருந்து மோசமான துர்நாற்றம் வருதாம். அமேசான் மலைக்காட்டை பத்தியும் இந்த வீடியோல சொன்ன ஆச்சரியமான விஷயங்களை பத்தியும் உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.